Santhi online plants viewers எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம இயற்கை முறையில களைகளை எப்படி கட்டுப்படுத்தலாம் தான் பார்க்க போறோம். Natural mulching அதாவது இயற்கை முறை மூடாக்குன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம சொன்னோம் இல்லையா mulching, natural mulching அல்லது mulching. இந்த வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா இயற்கை மூடாக்கு அப்படினு நம்ம வந்து சொல்லுவோம். இந்த இயற்கை மூடாக்கு இயற்கை விவசாயத்துல முக்கியமான அங்கம் அப்படினு சொல்லிட்டு நம்ம நம்மாழ்வார் ஐயாவே சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ mulching அப்படினா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் இல்லையா? mulching அப்படின்ற வார்த்தை வந்து தமிழ்ல நம்ம வந்து மூடாக்கு அப்படினு நம்ம சொல்லுவோம். இது மூன்று வகைப்படும், மூணு கேட்டகரிஸா நம்ம இதை பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பயாலஜிக்கல் மல்ச்சிங், அதாவது தமிழ்ல உயிர் மூடாக்கு. ரெண்டாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து நேச்சுரல் மல்ச்சிங், இயற்கை மூடாக்கு. மூணாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் மல்ச்சிங், செயற்கை மூடாக்குன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த மூணு டாப்பிக்கையும் வந்து நம்ம இன் டீட்டெயில் வந்து பார்க்கலாம். பயாலஜிக்கல் மல்ச்சிங் அதாவது உயிர் மூடாக்கு பற்றி தான் இன் டீட்டெயில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த உயிர் மூடாக்குகளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இன்டர் கிராப்பிங் சிஸ்டம், அதாவது லைஃப் பிளான்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து மல்ச் பண்ணுறது தான் வந்து உயிர் மூடாக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து தென்னை மரத்தை வந்து முதன்மை பயிராக போட்டிருக்கோம் அப்படின்னா தென்னைக்கு கீழே வாழை, வாழைக்கு கீழே வெற்றிலை அல்லது நிலக்கடலை நம்ம போட்டோம் அப்படின்னா இதுதான் வந்து பயாலஜிக்கல் மல்ச்சிங். இந்த பயாலஜிக்கல் மல்ச்சிங் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முதன்மை பயிரும் அதுக்கடுத்து வந்து போடுற இன்டர் கிராப்பால் எந்தவித பாதிப்பும் கிடையாது. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து நேச்சுரல் மல்ச்சிங். இப்போ இந்த நேச்சுரல் மல்ச்சிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் ஒன்றில் வந்து நம்ம வந்து லைஃப் பிளான்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி இது இல்லாமல் இது வந்து உயிரற்ற ஆர்கானிக் மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து மல்ச் பண்ண போகிறோம். இப்போ இந்த பிளான்ஸுக்கு வந்து நம்ம செடி வந்து நம்ம வீட்டு தோட்டமோ அல்லது வந்து மாடி தோட்டத்தில் வளர்க்குற செடிகளுக்கு வந்து சூரிய ஒளி பயன்படுது. ஆனால் அந்த சூரிய ஒளி வந்து செடிகளுக்கு மட்டும்தான் பயன்படணுமே தவிர வந்து மண்ணுக்கு வந்து தேவை கிடையாது. அதனால் இங்கே கீழே உள்ள பேர் சாயிலில் இருக்கிற இடத்துலலாம் வந்து நம்ம மல்ச் பண்ணும்போது வந்து நம்ம நேச்சுரல் மல்ச்சிங் சொல்லுவோம். இந்த நேச்சுரல் மல்ச்சிங்கான மெட்டீரியல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேடி ஸ்ட்ரா அல்லது ஹே, நம்ம தமிழில் வந்து வைக்கோல்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து நம்ம வந்து பயன்படுத்துகிறது வந்து காய்ந்த இலைகள் அல்லது ட்ரைடு லீவ்ஸ். மூணாவது வந்து உட்டன் சிப்ஸ் அல்லது வந்து மரப்பட்டைகள், அதாவது மரத்துகள்கள் அல்லது மரப்பட்டைகளை வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். இதே பெரிய விவசாய கொள்ளைகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து தென்னை மட்டைகள், தென்னை இலைகளை கொண்டு வந்து நம்ம வந்து மல்ச் பண்ணலாம். இதெல்லாம் வந்து நேச்சுரல் மல்ச்சிங்கான மெத்தட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ். இப்போ இதனுடைய பயன்கள் இன் பர்டிகுலர் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நேச்சுரல் மல்ச்சிங்கோடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு திங் வந்து வீட்டு தோட்டமோ அல்லது மாடி தோட்டத்தில் வந்து நம்ம பயன்படுத்தும் போது நம்ம எந்தவித களைக்கொல்லிகளும் பயன்படுத்த தேவையில்லை. இந்த மாதிரி நேச்சுரல் மல்ச்சிங் பண்ணும்போதே வந்து வீட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் ஆகிடும். இப்போ ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து வாட்டர் ரிட்டென்ஷன் கெப்பாசிட்டி, தண்ணியை வந்து பிடிச்சி வச்சுக்கும். அதை எப்படி தண்ணியை பிடிச்சி வச்சுக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பேர் சாயிலில் இருக்கும்போது நம்ம செடிகளுக்கு தண்ணி ஊற்றணும் அப்படின்னா வந்து எவாப்ரேஷன் மூலயமா வந்து மேலே போய் வீணாகும். இதே இந்த மல்ச்சிங் மெத்தட்ஸ் வந்து பண்ணும்போது வந்து சாயிலில் வந்து ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கும். அதனால வந்து அங்கே வந்து ஒரு சமநிலையான மைக்ரோ கிளைமேட் உருவாகுது. இந்த சமநிலையான மைக்ரோ கிளைமேட்டோட பெனிஃபிஷியல் திங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து மண்புழுக்கள் இருக்குது. அதே மாதிரி பெனிஃபிஷியலான மைக்ரோ ஆர்கானிசம், அதாவது செடிகளுக்கு தேவையான பயனுள்ள நுண்ணுயிர்கள் நிறைய இருக்குது. இப்போ இந்த மைக்ரோ கிளைமேட் ஜோனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லிவிங் ஆர்கானிசம்ஸ்லாம் வந்து ஃப்ளோரிஷ் ஆகும். எப்படி அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு பெரிய விவசாயக்குள்ளே இருக்குது, அதில் வந்து மண்புழுக்கள் நிறைய இருக்கும்போது மண்புழுக்களுடைய தன்மை நமக்கு தெரியும். மண்புழுக்கள் வந்து உழுது நிலத்தை நல்லா உழுது சாயிலோடைய ஏரேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அட் த சேம் டைம் வந்து பார்த்தோன்னா மண்புழுவோட எக்ஸ்க்ரீஷன் வேஸ்ட் தான் வந்து நமக்கு மண்புழு உரம்னு நம்ம சொல்லுவோம். ஸோ சைட் பை சைடு வந்து என்ன ஆகுது, நமக்கு சாயிலோட ஏரேஷனும் இன்க்ரீஸ் ஆகுது, அட் த சேம் டைம் வந்து நமக்கு வந்து மண்புழு உரமும் கிடைக்கிது. இது ஒரு பக்கம். அப்படின்னா பயாலஜிக்கலாக வந்து நம்ம வந்து இந்த ஆர்கானிசம்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம், பெனிஃபிஷியல் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் சொல்கிறோம். இது இன்க்ரீஸ் ஆகும்போது வந்து பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள்லாம் வந்து சால்யூபிளைஸ் பண்ண, அதாவது பிளான்ஸ்க்கு அன்அவைலபிளாக இருக்கிற சத்துக்களை வந்து இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து சால்யூபிளைஸ் பண்ணி பிளான்ஸுக்கு தேவைப்படுற அளவுக்கு அனுப்புது. ஸோ இந்த மாதிரி வந்து மைக்ரோ கிளைமேட்டால் வந்து கீழே உள்ள லிவிங் ஆர்கானிசம்ஸ் எல்லாம் ஃப்ளோரிஷ் ஆகும். ஸோ இதனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் நல்லா ஹெல்த்தியாக வளரும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நேச்சுரல் மல்ச்சிங்கோட பெனிஃபிஷியல் திங்ஸ். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் மல்ச்சிங் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கூழாங்கல், ரப்பர், கம்போஸ்ட் போன்ற மெட்டீரியல்ஸை வச்சு நம்ம ஆர்டிஃபிஷியல் மல்ச்சிங் வந்து பண்ணலாம். இப்போ நம்ம 3 மெத்தட்ஸ் ஆஃப் மல்ச்சிங் வந்து பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பயாலஜிக்கல் மல்ச்சிங், ரெண்டாவது வந்து நேச்சுரல் மல்ச்சிங், மூணாவது ஒன்று பார்த்திங்கன்னா வந்து ஆர்டிஃபிஷியல் மல்ச்சிங். ஸோ இப்போ இந்த மாதிரி உங்கள் வீட்டு தோட்டம் அல்லது மாடி தோட்டத்தில் உள்ள செடிகளை இயற்கை முறைகளை பயன்படுத்தி நல்ல ஹெல்த்தியான பிளான்ஸை வளர்க்கணுன்னு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். Until then, it's Tata bye from Sudandira.